ஓவியா வணக்கம். திட்டமிட்டபடி ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு தணிக்கை சான்று கிடைக்காத காரணத்தால் அந்த படத்துடைய ரிலீஸ் தேதி என்பது தள்ளி போய் இருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் சற்று நேரம், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 10:30 மணி அளவில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் திரைத்துறையும் தாண்டி இது அரசியல் ரீதியாகவும் பேச்சு பொருளாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் அதுக்கு தணிக்கை சான்று மறுப்பு தெரிவித்த விவகாரம் தற்போது அரசியல் ரீதியாகவும் பேச்சு பொருளாக மாறியது. படத்தை மறு ஆய்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வு. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய KVN புரொடக்ஷன் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை நீதிபதி PT ஆஷா விசாரித்தார். அப்போது பாதுகாப்பு படை தொடர்பான சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதால் அது குறித்து ஆய்வு செய்ய பாதுகாப்புத்துறை நிபுணர்களை நியமிக்க வேண்டியிருக்கிறது என்றும், தணிக்கை சான்று வழங்கும் வரை இதுபோல வழக்கு தொடர முடியாது என்று தணிக்கை வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த மனுதாரர்கள் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாதிடப்பட்டது. இப்படியாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி 10:30 மணியளவில் இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இது ஒரு புறம். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் திரைத்துறையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் படக்குழுவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வெளியானால், அதாவது அதற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அது படக்குழுவுக்கு ஆதரவான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என்றும் இன்று கூட வெளியாகலாம். தீர்ப்பு சாதகமாக வந்தால், படக்குழுவுக்கு சாதகமாக வந்தால் இன்றோ நாளையோ வெளியாகலாம். ஒருவேளை தீர்ப்பு படக்குழுவுக்கு எதிராக வந்தால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதுதான் படக்குழு தரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் தீவிரமாக கையில் எடுத்ததையும் பார்த்தோம். ஏனென்றால் ஏற்கனவே தொடர்ச்சியாக காங்கிரஸில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக தாவேகாவுக்கு ஆதரவாகவும் பேசி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் தாவேகா குறிப்பாக விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்ததை பார்த்தோம். இந்நிலையில் தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் பல்வேறு திரைப்பிரபலங்கள் குறிப்பாக நடிகர் சிம்பு, ரவி மோகன், சிபிஸ் ராஜ் உள்ளிட்ட பல முக்கிய திரைப்பிரபலங்களும் விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருவதை பார்க்கின்றோம். இப்படியாக அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் தரப்பில் இது தொடர்பாக இதுவரையிலும் ஏன் பெரிய அளவில் பேசவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது என்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசும்போது, தணிக்கை வாரியம் பொறுத்தவரையில் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட மத்திய அரசுடைய கட்டுப்பாடு தலையீடு என்பது இருக்கக்கூடிய நிலையில் விஜய் ஏன் இதற்கு எதிராக பேசவில்லை? ஏன் இதற்கு பாஜக காரணம் என்றோ அல்லது இதில் பாஜக எதுவும் அரசியல் செய்கிறார்களோ என்று அரசியல் ரீதியாக ஏன் இதுவரை விஜய் மௌனம் காக்கிறார்? ஏன் அவருக்கு பயமா என்றெல்லாம் கூட பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்கின்றோம். இந்த நிலையில்தான் தற்போதைய விஜயுடைய எதிர்பார்ப்பு பொறுத்தவரையில் ஜனநாயகன் திரைப்படத்தை திட்டமிட்டபடி வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தணிக்கை வாரியம் அதற்கான சான்று கொடுப்பதில் ஏற்படுத்தக்கூடிய தாமதம் காரணமாக அந்த படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக கிறிஸ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் விஜய் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். அரசியல் ரீதியாக விஜய் பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது தன்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் தொடர்ந்து பேசி வரக்கூடிய விஜய் திமுகவை குறித்து பேசும்போது மட்டும் மிக கடுமையாக உடனடியாக பேசக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஜய் ஏன் பாஜக சார்ந்து வரும்போது அமைதி காக்கிறார் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பாக கூட CTR நிர்மல்குமார் இந்த விவகாரம் குறித்து பேசும்போது கூட தொடர்ந்து இது போன்ற அரசியல் நோக்கோடு இதற்கு தடை விதிக்க முற்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் யார் அதற்கு தடை விதிக்க முற்படுகிறார்கள், இதனுடைய பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எது, யார் இதில் தலையிடுகிறார்கள் என்ற எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. வெளிப்படையாக மறைமுகமாக தான் பேசியிருந்தார். இப்படி பாஜக சார்ந்து வரும்போது மற்றும் ஏன் அவர்கள் அமைதியாக மறைமுகமாக பேசுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இப்போது வரையும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் வரும்போது அல்லது அரசியல் ரீதியாக ஏதேனும் எதிர்ப்புகள் வரும்போது தன்னுடைய தளத்தில் விஜய் ஏதேனும் பதிவு ஒன்று வெளியிடுவார். ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக விஜய் எந்த பதிவையும் வெளியிடவில்லை.
தொடர்ந்து மௌனம் காக்கிறார். அவர் மௌனத்துக்கான காரணம் என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஒருவேளை இதில் பாஜக மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருப்பதால் வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் அமைதி காக்கிறாரோ என்று கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி வருவதை பார்க்கின்றோம். பாஜகவை எதிர்க்க விஜய் ஏன் தொடர்ந்து தயக்கம் காட்டுகிறார் என்ற கேள்வியின் தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்வும் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். எது எப்படியாக இருந்தாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் கட்சிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய அரசியல் நிர்வாகிகள் எல்லாம் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஆதரவாகவும் மத்திய அரசு இதில் தலையிட்டு திட்டமிட்டவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கும் போது அதில் முழுக்க சார்ந்திருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய விஜய் ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வி பிரதானமாக முன்வைக்கப்பட்டு வருவதையும் பார்க்கின்றோம். 10:30 மணிக்கு இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. நீதிபதி PT ஆஷா இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். அந்த தீர்ப்பு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகுமா தாமதமாகுமா என்ற ஒரு கேள்விக்கான விடை கிடைத்துவிடும். அதில் மிக முக்கியமாக தணிக்கை குழு தரப்பில் வாதிடப்படும் போது அவர்கள் மறு ஆய்வு குழுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஒருவேளை தணிக்கை குழு வாரியத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு 1 மாதம் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயக திரைப்படத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. நிச்சயமாக ஜனநாயக திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டால் அது தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலும் மாற்று கருத்துமில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜனநாயகம் திரைப்படம் குறித்தான தீர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து விஜயும் மௌனம் காத்து வருகிறார். இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அவருடைய மௌனம் பார்க்க வேண்டும். ஓவியா.